இன்னைக்கு நாம மாகி 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல மார்க்கெட்ல லீலா ஷாஷான ரெண்டு பொண்ணுங்க அவங்களோட பொருட்கள்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி அவங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உதவிகரமா அந்த இடத்துல நம்ம மார்ஜியனாவுமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஸோ ஒன்ஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க 3 பேர் பேசிட்டு வரும்போது தான் தெரியுது, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே கடைசி அலிபாபாவை மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி நான் என் சொந்த ஊருக்கு போக போறேன்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ தன்னோட சொந்த ஊருக்கு போறதுக்கான வழியில தான் இவ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறா. டிராவல் பண்ணும்போது தான் இந்த 2 பேரையும் மீட் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கு அப்படியே உதவி பண்றா. மறுபடியும் அடுத்த நாள் வியாபாரம் பண்ணலான்னு போயிருப்பாங்களா. நேத்து பயங்கரமா களை கட்டின மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப எம்டியா இருக்க. என்ன நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி திருடங்கள்லாம் வந்துட்டு இந்த சூறையடைந்திருக்காங்க. நீங்களுமே இங்கே இருக்கிறது டேஞ்சர் தான், சீக்கிரமாகவே இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டிருந்திருக்கேன். அந்த லீலாங்கிற மஞ்சமுடி பொண்ணுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வியாபாரத்தை பார்த்துட்டு கிளம்பிடலாங்கிற மாதிரி அப்படியே நடக்க யாருமே இடிக்கிறாளா. என்னடான்னு பார்த்தா இந்த அடிமை வியாபாரிகள்லாம் இருப்பானுங்களே. ஸோ ஒரு 4 அடிமையை வந்து இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க விற்கிறதுக்காக. இது மார்க்கெட் தானே, அதை பார்த்தோன்னே நம்ம மார்ஜியானாக்கு பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது. ஏன்னா மார்ஜியானா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லேவா தானே இருந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு கூட அவ காலில் அவ அடிமையா இருந்த டைம்ல சங்கிலி போட்டிருந்திருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் இருக்கும், அச்செல்லாம் இருக்கும், அதை பார்த்துலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. மார்ஜியானா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவளை ஒரு அடிமையை தூக்கிட்டு வந்து இந்த ஜமீல் கிட்ட வித்துருப்பாங்க போல. ஜமீலும் அந்த டைம்ல சின்ன பையனா தான் இருப்பான், இருந்தாலும் ஒரு மாதிரி பயங்கர ரூத்லெஸ்ஸா தான் மார்ஜியானா கிட்ட அவன் பிஹேவ் பண்ணியிருந்திருப்பான். இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி வந்துட்டு அவ தூக்கத்துல திணறத பார்த்தோன்னே லீலா கண் விழிச்சிட்டு ஏண்டி ஏதாவது கெட்ட கனவா அப்படின்னு கொஞ்சம் அக்கறையா கேட்கும் போது மார்ஜியானா லைக் சடனா என்ன நினைச்சான்னு தெரியல, இவ்வளவு தூரம் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அவன் காலிலேயே விழுகும் போது, நீ என்ன புள்ள பொசுக்குன்னு காலில் விழுந்துகிட்டு இருக்கிற, இங்க பாரு நீ ஏதோ ஒரு சின்ன பையனுக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னீல, அதே மாதிரி நானும் இந்த ஷாஷாக்கு கடமைப்பட்டு இருந்திருக்கேன். ஏன் தெரியுமா, பாலைவனத்துல மயங்கி போன எனக்கு இந்த ஷாஷா மட்டும் உதவி பண்ணல அப்படின்னு வைங்க, எப்போ நானும் பாடை ஏறி இருக்க வேண்டியதுதான். ஆனா ஷாஷா கூடயே மர்மமா இன்னொரு ஒரு சின்ன பையனுமே இருந்தான். அந்த பையனை பத்தி நான் யார்கிட்ட சொன்னாலும் மத்தவங்க யாரும் நம்ப போறது கிடையாது. இருந்தாலும் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் நமக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு நன்றியோட இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதே நேரத்துல நமக்கு எந்த உதவியெல்லாம் கிடைச்சதோ அதே உதவியை நம்ம மத்தவங்களுக்குமே கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மார்ஜியானா கிட்ட ஒரு வயசானவர் அவர்கிட்ட அடுத்தது பால் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போறதுக்கான வழியை தான் கேக்குறாங்களா. ஆனா அவர் என்னன்னா, நீங்க டைரக்டா போறதை விடவுமே வேற ஏதாவது ஒரு வழியை சுத்தி போறது பெட்டரா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா இந்த டவுன்ல நேற்று சில திருடங்கள்லாம் வந்துட்டு சூறையாடிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க இங்க இருக்கிற ஒரு வழியில தான் கேம்ப் போட்டு இருந்திருக்காங்களாமா. அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வேற வழியை எடுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு மார்ஜியானா விருப்பம் தெரிவிக்கவில்லை. இப்போ அங்கே இருக்கிற திருடங்க தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த திருடங்களை போட தள்ளிட்டு அந்த வழியாக போகலாம் தானேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே மார்ஜியானா தனியால அந்த திருடங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போறாளா. அவ்வளோ ஆளுங்க இருப்பாங்க, அப்படியே ஒத்தையாலா போய் நின்றுகிட்டு, நாளைக்கு நாங்கள் இந்த வழியாக டிராவல் பண்ணி ஆகணும், ஸோ அதனால நீங்கள் இந்த இடத்த விட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கேம்ப் போட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன், இல்லைன்னா உங்களை வற்புறுத்தி இந்த இடத்த விட்டு நகர வைக்கணும்னு சொல்லக்குள்ள, ஹே புள்ள என்ன காமெடி பண்றேன்னு ஒருத்தன் மார்ஜியானா கிட்ட வரும்போது அவன் வயிற்றுலேயே ஒரு குத்த வச்சு படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய சண்டைங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். மார்ஜியானா ஏதோ டார்க் கான்டினென்ட்ல இருந்தெல்லாம் வந்திருக்கால, அதனாலேயே அவளோட கால்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். மோஸ்ட்லி அவளோட கால்களை வச்சு தான் அங்கே இருக்கிற ஆளுங்களை அவள் டேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த திருட்டு கும்பலோட லீடர் கிட்ட அந்த வெள்ளை முடி வச்ச நபர் இருக்கிறான்ல, அவன் பேரு ஃபாத்திமா, அவன் அடிமைகளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து விற்கிற மாதிரியான ஒரு நபர். ஸோ அப்படிதான் இந்த திருட்டு கும்பல் லீடர் கிட்டே அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில சத்தம் கேட்கறதெல்லாம் பார்த்துட்டு அவனும் வந்து பார்க்குறான். மார்ஜியானா சண்டை போடுற ஸ்டைலெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ட்ரைப்ல இருந்து வந்திருப்பா, ஒரு டார்க் கான்டினென்ட்ல இருந்து வந்திருக்காங்கிற விஷயம் இவனுக்கு புரியுது, ஃபாத்திமாவுக்கு புரியுது. அதனாலயும் அவன் வச்சிருந்திருக்க ஒரு காக்காவை பயன்படுத்தி நம்ம மார்ஜியானாவோட கையில ஒரு கீரல் போட வச்சிடறானா. மார்ஜியானாவும் அந்த ஃபாத்திமாவை பார்த்த உடனே, என்னடா நீ தான் இந்த இடத்தோட இந்த திருட்டு கும்பலோட லீடராலான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் கிடையாதுன்னா அடிமைகளை வைக்கிற சாதாரண வியாபாரின்னு சொல்லும் போது அப்பதான் மார்ஜியானாக்கு காலையில அவனை மார்க்கெட்ல பார்த்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி யோசிக்கும் போதே மார்ஜியானா அந்த இடத்துல மயக்கமாக ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஃபாத்திமா கிட்ட இருக்கிற அந்த காக்காவோட நெகத்துல வந்து பாய்சன் இருக்குமாமா. ஸோ அது வந்து ஒரு மாட்டையே வந்து மயங்கடிக்க வச்சிரும், மனுஷனுக்குலாம் சர்வ சாதாரணங்கிற மாதிரி மார்ஜியானாவை மயங்கடிக்க வச்சிடறான். மயக்கத்தில் இருக்கிற மார்ஜியானாக்கு அவ ஸ்லேவா இருக்கிற டைம்ல இந்த ஜமீல் எந்த அளவுக்கு கேவலமா அவளை ட்ரீட் பண்ணியிருப்பாங்கிற விஷயம்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு மெமரி மாதிரி ஸ்ட்ரைக் ஆயிட்டு அவ கண் விழிக்கும் போது சம்திங் ஏதோ ஒரு இடத்துல அவளை கட்டி வச்சிருந்திருக்காங்களா. அவ கூடவே மார்ஜியானா மாதிரியே பிடிச்சு வைக்கப்பட்டிருந்தா இன்னொரு குட்டி பொண்ணு ஒருத்தி இருப்பா. அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குன்னே தெரியல, இதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கும். இதை மார்ஜியானா கேட்கும் போது தான், எதுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க, இனிமேல் நீ ஒரு அடிமை, உன்னோட காலில் சங்கிலியா போட்டு உன்னை தூக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி ஆடையும் ஏல விடுற மாதிரி ஏல விடுவாங்க. காசு இருக்கிறவங்க நம்மளை வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல அவங்க சொல்ற அடிமை வேலையெல்லாம் பார்த்துட்டு காலில் சங்கிலியோட நம்மளோட வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே அந்த புள்ள பயங்கரமா அழுக ஆரம்பிப்பாளா. அவ அழுகிறத பார்க்கும்போது
இருக்கும்போது மார்ஜியானாக்கு அவ சின்ன வயசுல இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு நடந்திருக்கும்ல. ஸோ அத யோசிச்சு பார்த்துட்டு, ஏய் கவலைப்படாத. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னனே தவிர, இது நடக்கும்லாம் கிடையாது. டெஃபினட்டா இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகுவோம். கவலைப்படாதங்கிற மாரி ஆறுதல் படுத்துறா. அடுத்த நாள் காலையில ஆகுது. இங்க லீலாவும், ஷாஷாவும் எங்க மார்ஜியானாவ ஆள காணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒருவேள நம்ம போற பாதையில அந்த திருட்டு கும்பல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எங்கேயாவது இது அவங்கள எதிர்க்க போயிட்டாலோன்னு இவங்களும் உதவிக்காக கிளம்பலான்னு இருக்கிறாங்களா? அதுவே மார்ஜியானா அந்த குட்டி பொண்ணு கூடயே தான் அன்னைக்கு நைட்டு தூங்கி இருந்திருப்பா. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணுக்கு பயத்திலே காய்ச்சல் வந்திருக்கும் போல. சரின்னு அந்த ஃபாத்திமாவை கூப்பிட்டு, இந்த புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, ஏதாவது மருந்து கீது குடியா அப்படின்னு கேட்டா, மருந்தெல்லாம் குடுக்கலாம், இருந்தாலும் இப்படி ஒரு குட்டி புள்ளைய காப்பாத்தி நாங்க என்ன பண்ண போறோம்? அதுக்கு பதிலா நான் நிறைய ஹைனாலாம் வளர்த்திட்டு இருக்கிறேன், அதுக்கு சாப்பாடு ரொம்ப நாளா இல்லைன்னு அந்த ஹைனாக்களுக்கு சாப்பாடா கொடுக்கறதுக்காக அந்த குட்டி புள்ளைய கயிறுல கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருப்பான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு பாருடிங்கிற மாதிரி மார்ஜியானாவையுமே அதே இடத்துல தான் பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்களா. எப்படியாவது அந்த குட்டி புள்ளைக்கு உதவணும்னு மார்ஜியானாவை அவ காலில் இருக்கிற லாக்கெல்லாம் உடைக்க பாக்குறா. இருந்தாலும் அவளால முடியல. அந்த ஃபாத்திமா கலாய்ப்பான், ஓவரா ட்ரை பண்ணாத புள்ள, உனக்குன்னே ஸ்பெஷலா நாங்க அதை செஞ்சிருந்திருக்கோம், எதுவும் பண்ண முடியலன்னா போத்திக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்க்கணும்னு சொன்னா. அவ்வளவுதான், நம்ம லிமிட் இவ்வளவுதான் போல, இனிமேல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவ ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ண போகும்போது, ஆனா அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஜமில் கிட்ட மார்ஜியானா கூடவே இன்னொரு அடிமை ஒருத்தர் இருந்தான்ல, அவன் மார்ஜியானாட்ட பேசுற மாதிரி இருக்கும், உன்னோட பவர், உன்னோட லிமிட் வந்து இதுதான் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? சாதாரண ஒரு சங்கிலி, சாதாரண ஒரு பூட்டெல்லாம் உன்னை வந்து தடுக்க முடியும், நீ நம்புறியா? நீ அதை நம்புற வரைக்கும் உன்னால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே உன்னை தடுக்கிறதுக்கான விஷயமே இல்லைங்கிறது உனக்கு புரிய வரும்போது தான் உண்மையாலுமே நீ ஃப்ரீ ஆகப்படுவ அப்படின்னு சொல்லக்குள்ள, உடனே மார்ஜியானாவும் அந்த காலில் இருக்கிற லாக்கை உடைக்க முடியலனாலும் பரவாயில்லன்னு அப்படியே ஒரு ஜம்பை போட்டு அந்த வேலியில கீழே இறங்குவாளா. அவ கீழே இறங்கின ஃபோர்ஸ்ல அந்த லாக்குங்கிறது உடைய செய்து, பிளஸ் அங்க இருக்கிற ஹைனாஸை விரட்டுறதுக்காக வாயிலிருந்து சோனிக் சவுண்ட் மாதிரிலாம் அவ பயன்படுத்துறா. ஒன்ஸ் ஹைனாஸை விரட்டினதுக்கு அப்புறம் அந்த குட்டி பிள்ளையுமே காப்பாற்றும் போது அந்த ஃபாத்திமா காண்டாயிட்டு அவன் பிடிச்சு வச்சிருந்திருக்க ஏகப்பட்ட புலிகள் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுருவானா. ஆனா அந்த புலிகளையுமே ரொம்ப ஈஸியா மார்ஜியானா சமாளிச்சிருவா. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ட்ரைப்ல இருந்து வந்திருக்கா. ஸோ இன்ஹெரிட்டன்டாவே செம்மையான ஒரு பிசிக்கல் பாடி அவகிட்ட இருக்கு. புலிகளை மட்ட பண்ணவ நேரம் அந்த ஃபாத்திமா கிட்ட போகும்போது, ஆஹா இன்னைக்கு என்ன முடிச்சிருவாடா அப்படிங்கிற மாதிரி ஃபாத்திமா அவனோட விதியை முடிவு பண்ணிட்டான். ஆனா மார்ஜியானா ஃபாத்திமாவை கொல்லல. ரேதர் மற்ற அடிமைகளில் எங்க பிடிச்சு வச்சிருந்திருக்கோ அந்த இடத்துக்கான கீயை குடுறான்னு கேட்பா. மார்ஜியானாவை பிடிச்சு வச்ச மாதிரியே இன்னும் நிறைய அடிமைகளை அவன் விற்கிறக்காக பிடிச்சு வச்சிருந்திருக்கான் போல. எல்லாரையுமே போய் ரிலீஸ் பண்ணி விடும்போது மார்ஜியானா கூட இருந்த அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள், ஸோ அவளோட அம்மாவுமே அங்கதான் இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட சக்சஸ்ஃபுல்லா அந்த பொண்ணை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அடிஷ்னலா அந்த அடிமைகளா பிடிச்சு வைக்கப்பட்ட கூட்டத்துல நம்ம ஹீரோ பையனுமே இருப்பானா. டேய் இவ்வளவு பவர்ஃபுல்லான நீ அப்புறம் அவங்க கிட்ட மாட்டினேன்னு கேட்டதுக்கு, தெரியலப்பா, இந்த வியாபாரிங்க கூட நான் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருந்தேன், அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்புறம் நான் மயங்கி போயிட்டேன், அதுக்கப்புறம் கண் வலிச்சு பார்த்தா இந்த இடத்துல என்ன பிடிச்சு வச்சிருந்திருக்கானுங்க, சரின்னு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன், பார்த்தா இப்ப நீ வந்து காப்பாத்துறங்கிற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லும் போது ஹீரோவோட ஃப்ளூட்டையுமே அந்த இடத்துல பறிச்சு வச்சிருந்திருப்பாங்க போல. அதையுமே இப்ப ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதுவே இன்னொரு பக்கம் இந்த லீலா கூடயும் ஷாஷா கூடயும் இன்னும் நிறைய வியாபாரிகளா இருப்பாங்கல்ல, அந்த வியாபாரிகள்லாம் மார்ஜியானாவை காப்பாத்துறதுக்காக வேற சில மிஷினரிஸ்லாம் இருப்பானுங்களே, காசு கொடுத்தா வேலை பார்க்குற மாதிரி ஆளுங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து மார்ஜியானாக்கு உதவி பண்ணலாங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனா வந்த இடத்துல ஹீரோ பையன் ஆல்ரெடி அவன் ஜீனியை வச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு நவுத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த ஜீனியை பார்க்கும்போது கவலைப்படாதீங்க, அவன் நம்ம ஆளுதாங்கிற மாதிரி லீலா சொல்லுவா. ஏன்னா லீலா ஏற்கனவே ஹீரோவை மீட் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இப்போ போய் எல்லாரும் மீட் பண்ணிட்டு பேசிக்கும் போது தான் தெரிய வருது, அலிபாபாவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே லீலாவை ஹீரோ மீட் பண்ணியிருந்திருக்கான். ஏற்கனவே கோகா வில்லேஜ்ல இருந்து கிஷான் நகரத்துக்கு அலிபாபா தேடி அவன் போயிருந்திருப்பான்ல. ஆனா அலிபாபா அங்க இல்லைன்னு சொல்லி இப்போ பால்பேட் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு நம்ம ஹீரோ டிராவல் பண்றான். மேபி அங்க கீது அலிபாபா இருப்பானான்னு. அதே பால்பேடுங்கிற நகரத்து வழியா தான் நம்ம மார்ஜியானாவுமே அவளோட சொந்த ஊருக்கு போக போறா. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லீலா அண்ட் ஷாஷா அவங்க ரெண்டு பேரோட வழியில இருந்து பிரிஞ்சு இவங்க தனியா டிராவல் பண்ண ஆரம்பிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.